நோவடேஸ் கண்டென்ட் க்ரியேஷன் அண்ட் பர்சனல் பிராண்டிங் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆமாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு எனக்கு நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்கிறேன். கண்டென்ட் க்ரியேஷன் நம்ம போட ஆரம்பித்து ஒரு 15 வீடியோஸ் அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி புதுசாக ஒரு 2 கஸ்டமர் ஆட் ஆனாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, நான் அவங்க வீடியோஸ் இப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த பிஸ்னஸ், இந்த ப்ராடக்ட் சேலமில் இப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நம்மக்கிட்ட கான்டாக்ட்லாம் பண்ணி இன்ஸ்டா சேனல்லேருந்து நம்ம ஃபோன் நம்பர்லாம் எடுத்து நம்மக்கிட்ட டைரெக்டாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு மீ. அது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயங்க. ஸோ ஆஸ் லைக் தட் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே அது நம்ம ப்ராடக்டோ நம்ம சர்வீசஸ் நம்ம பிஸ்னஸ்க்கான டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நவடேஸ் அந்த டெவலப்மெண்ட்டை சோஷியல் மீடியாவில் வர பர்சனல் பிராண்டிங்ஸை வச்சு நம்ம கண்டென்ட் க்ரியேஷன்ஸை வச்சு இன்னையிலேருந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த 2 கஸ்டமர்ஸ் எனக்கு ஆட் ஆன மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஃபீல்டில் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ் க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. அது நிறையா விஷயம் இப்போ அடுத்தடுத்த ஃப்ரம் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் டு ஹியூஜ் பிஸ்னஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுற வரைக்கும் அவங்க எல்லாம் அவங்களோட ஸ்டாஃப்ஸ் பை எனிவே சோஷியல் மீடியாஸில் கண்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டே இருக்காங்க. இது மூலிமா நான் எப்படி என் ப்ராடக்டை குவாலிட்டியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், இல்லை நான் என்னோடய குவாலிட்டி மேனுஃபேக்சரிங் நான் எங்கே சோர்ஸிங் பண்ணுறேன், அதுக்கு எப்படி நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நான் ப்ராடக்டை ரெடி பண்ணி கஸ்டமர்ஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட மோர் தென் நெக்ஸ்ட்டு 8 months ஆர் 10 months ஆர் 1 yearல ஒரு பெரிய இம்பேக்டை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி 2 கஸ்டமர்ஸ் ஆனது இது மூலிமா ஒரு 20 கஸ்டமர்ஸ் ஆகலாம். ஸோ அது பெரிய பெரிய லெவலில் க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத 100% நான் நம்புகிறேன். ஸோ இதுக்காக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஆரம்பித்து இப்போ ஒரு இவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணி அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மூவ் ஆகிறதுக்கு க்ரோ ஆகிறதுக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ ஆஸ் லைக் தட் எனக்கு நாட் ஃபார் மீ நல்லா பாட்டு பாட வரும், டான்ஸ் ஆட வரும், ஸ்டோரி டெல்லிங் வரும், எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே நவ். ஏன்னா ஒரு சின்ன கூகுள் சர்ச்சில் இருந்துலாவது இப்போ ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம போஸ்ட்பான் பண்ணும்போது, ப்ரொகாஸ்டினேட் பண்ணும்போது நான் அப்படி தான் ரொம்ப மந்த்தாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இல்லைடா இப்போ ஆரம்பித்து ஆகணும் அப்படின்லாம் மைக் கிடையாது, ட்ரைபாய்டு கிடையாது, எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ தான் புதுசாக ஒரே ஒரு மைக் வாங்கியிருக்கேன். ஆமாம். ஸோ ஆஸ் லைக் தட் அப்படி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு க்ரோத்தாக நமக்கே தெரியும். நான் ஒரு ரிசர்ச்காக வெளியூர் போகும்போது அதை வீடியோஸாக எடுத்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக, சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அப்லோட் பண்ணுறதாகட்டும், அதுக்கு அவங்க பண்ணுற ரிப்ளை அண்ட் தென் கொடுக்குற லைக்ஸ் அதனால வர ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகுதுங்க. நம்ம அடுத்து ட்ரை பண்ணும்போது ப்ராடக்டை டெவலப் பண்ணும்போதோ, அது தென் சர்வீஸில் ஒரு நியூவாக சர்வீஸோ நியூவாக ப்ராடக்டோ நம்ம லான்ச் பண்ணும்போதோ எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமர்ஸ்ட்டை ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொல்லும்போது அதுக்கான க்ரோத் நமக்கு நெக்ஸ்ட் லெவல், அடுத்தடுத்த லெவலில் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இதை மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் கண்கூட பார்த்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களும் டெஃபினட்டாக அந்த கன்சிஸ்டன்சினால் உங்களுக்கு ரீச் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்படிலாம் நான் சொல்லலை. நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன ஜேர்னி, அதுக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு ஹியூஜ் இம்பேக்ட், ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இது இன்னும் க்ரோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மூலிமா நமக்கு க்ரோத் லெவல் பீக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது. தேங்க்யூ. பை பை.